Praise the Lord. எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று, அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியானபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போலதான் நீங்களும் என் கையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, குயவன் ஒருவன் அழகான பாண்டங்களை அவன் வனைந்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்த அநேகர் அவன் வனைந்து கொண்டிருந்த பாண்டங்களை அதிசயமாக ஆச்சரியமாக பார்த்து கொண்டே போறாங்க. இதற்கு பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த அவருடைய நண்பன் பார்த்து கேட்கிறாங்க, நீ எப்படி இவ்வளவு அழகா அந்த பாண்டங்களை செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு அந்த குயவன் சொல்றாரு, நான் ரொம்ப அமைதியா பொறுமையா ரிலாக்ஸ்டா நல்ல ஓய்வெடுத்து வந்து நான் அந்த பாண்டங்களை செய்யும் போது அதை அழகான பாண்டங்களாக வனைந்து கொள்ளுகிறேன். மற்ற நேரங்களிலே அதை ஒரு சாதாரண பாண்டமாக தான் நான் வனைந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த குயவன் பதிலளிக்கிறார். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஒரு களிமண்ணை போல நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குயவனா இருக்கிறபடினாலே அவருடைய கரத்துல நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அழகான ஒரு பாண்டமாக வனைந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் குயவனை போல இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கரத்துல நம்மை விட்டு கொடுப்போமா? Praise the Lord. குயவனும் கையில் களிமண்ணான் எடுத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் குயவனா இருக்கிறபடினாலே ஆண்டவரே, எங்களை உம்முடைய அன்பின் கரத்துல நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அழகான பாத்திரமாக எங்களை வனைந்து கொண்டு உமக்காக எடுத்து பயன்படுத்தும் இந்த நாளிலும் எங்களை உம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.